என்னையா நடக்குது தலைவரே, நடந்துச்சு. ஒரே மாதிரி மொபைல் லான்ச் பண்ணி ஒரே ஸ்பெக்க கேட்டு ஸ்கிரிப்டே இல்லாம மண்டைக்குள்ள ஃபுல்லா அதே ஃபீச்சர்ஸ் ஓடிட்டு இருக்கு தலைவரே. என்னையா சொல்ற? ஆமா தலைவரே, ஆமா. வந்தா லான்ச் பண்ணா போனா ரிப்பீட், வந்தா லான்ச் பண்ணா போனா ரிப்பீட், வந்தா லான்ச் பண்ணா போனா ரிப்பீட், வந்தா லான்ச் பண்ணா போனா ரிப்பீட். இன்னைக்கும் வருவான், லான்ச் பண்ணுவான், போவான், ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல. யார் அது? மொத்தமாக இந்த தடவை இன்ஃபினிக்ஸ் லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா 3 ஃபோன். முதல்ல இன்ஃபினிக்ஸ் நோட் 11, அப்புறம் நோட் 11S அண்ட் நோட் 11Sலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் எடிஷன் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. மூணுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை, இருந்தாலும் என்ன டிஃபரன்ஸ்ன்றதை அடுத்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக எல்லா ஃபோன் பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குமோ அதே தான் இருந்தது. ஃபோன் 33 வாட் அடாப்டர், டைப் சி சார்ஜிங் கேபிள், ஒரு சில பேப்பர்ஸ் அண்ட் இதுக்கான கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஃபயருக்குன்னு ஒரு சில கூப்பன் இருக்கு, இதை யூஸ் பண்ணி அந்த ட்ரெஸ் பேக் இதெல்லாம் வந்து ரெடீம் பண்ணிக்கிற முடியுமா. இப்போ இந்த ஃபோன்ஸ் பற்றிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணது பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வித் குபீர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் தான். இதான் இந்தியாவோட பிக்கஸ்ட் கிரிப்டோ பிளாட்ஃபார்ம். மோர் தென் 10 மில்லியன் யூசர்ஸ்க்கு மேல இருக்காங்க. 100 ரூபாயில வந்து உங்களால கிரிப்டோ கரன்சி வாங்கிக்க முடியும். 75 கிரிப்டோ கரன்சி அவைலபிளா இருக்கு இந்த ஆப்ல. இதோட பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 2 நிமிஷத்துல KYC வந்து உங்களால ஃபினிஷ் பண்ண முடியும். அப்படி பண்றப்போ உங்களுக்கு 50 ரூபாய் ஒருத்தர் இருக்கிற பிட்காயின் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இன் கேஸ் உங்க ஃப்ரெண்ட் யாராவது ரெஃபர் பண்றீங்க அப்படின்னாலும் அதுக்கும் 50 ரூபாய் ஒருத்தர் இருக்க பிட்காயின் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. அண்ட் நீங்க வாங்குற பிட்காயினை உங்களால லிமிட் பண்ணவோ இல்ல ஸ்டாப் லிமிட் பண்ணவோ முடியும். இதனால உங்களால பெட்டரான ப்ராஃபிட்டும் பார்க்க முடியும். அண்ட் அப்படி வர ப்ராஃபிட்டை இன்ஸ்டன்ட்டா உங்களால வித்ட்ராலும் பண்ண முடியும், இன்ஸ்டன்ட்டா உங்களால டெபாசிட்டும் பண்ண முடியும். சோ ரொம்ப ஈஸியா வந்து கொடுத்திருப்பாங்க. யாருக்கெல்லாம் வேணுமோ ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க. இல்லப்பா அதை பத்தி ஒரு ஃபுல் வீடியோ போட அப்படின்னு கேட்டாலும் நான் போறதுக்கு ரெடி. எத்தனை பேருக்கு வேணும்ன்றதை சொல்லுங்க. இதுல 11S பொறுத்தவரை டாப் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7 இன்ச் டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட், டிவி ரெயின்லேண்ட் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கான். இதனால என்னன்னா ப்ளூ லைட்டை கம்மி பண்ணி நம்ம ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்தா கூட கண்ணு வந்து ஸ்ட்ரெயின் ஆகாதுன்றாங்க. எந்த ஃபோனை ரொம்ப நேரம் பார்த்தாலும் ஆகதான் செய்யும். டிஸ்பிளே குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஓகே நார்மலா இருக்கு. ப்ரொடெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நெக் டைனோரெக்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்களா. பின்னாடி கிளாஸா அப்படி எதுவும் தெரியல. டிசைனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எம்ஐல ரீசெண்டாக அந்த சைனாலாம் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்களே அதே மாதிரி ஒரு டிசைனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் வாஸ் pretty good. ஃபிங்கர் பிரிண்ட் இந்த ஸ்மஜஸ்லாம் பெருசா வரல, ஃப்ரோஸ்டட் டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 கலர்ல அவைலபிளா இருக்கு. பெரிய கேமரா மாடியூலா இருக்கு. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 கேமரா இருக்க மாதிரி ஓவர் பில்டப்பா இருக்கும். ஆக்சுவலா 3 தான் அவங்க சொல்லியிருக்காங்க, 3 கிடையாது, ஒன்னே ஒன்று தான். அந்த 50 மெகா பிக்சல் கேமரா அப்படின்றது இங்கே இருக்கு. மிச்சப்படி இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் டெப்த், 2 மெகா பிக்சல் மேக்ரோ. சைடில் வந்து சும்மா லொல்லலாக்கி டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தமாகவே இந்த கேமராவே லொல்லலாயமாக தான் தெரியுது. மெயின் கேமராவில் இருக்கிற ஃபோட்டோஸ் ஓரளவு நல்லா இருக்கு, ஆனால் ரொம்ப சேச்சுரேட்டடாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காமனாக இன்ஃபினிக்ஸ் ஃபோனில் என்ன இருக்குமோ அதே ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சாம்பிள் ஃபோட்டோ எல்லாத்தையும் பாருங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் இந்த பட்ஜெட்டுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இதை விட நல்லா ஃபோட்டோ எடுக்கிற ஃபோன்ஸ்லாம் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்க. ஃபீச்சர்ஸ் டிஃபரெண்டா சொல்றதுக்கு எதுவும் இந்த போன்ல இல்ல. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்காக பார்த்தோம் அப்படின்னா MediaTek Helio G96 யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல பரவாயில்ல, ஓரளவு கேமிங் ப்ராசஸரா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. Infinix ஓகே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி போறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமிங்கை பொறுத்தவரை நல்லாவே இருந்தது. அண்ட் ஆல்சோ ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேருமே பார்த்தீங்கன்னா ஓரளவு பெட்டரா கொடுத்துருந்தாங்க. UFS 2.2 யூஸ் பண்ணியிருந்தாங்க. 6GB 8GB அப்படின்ற 2 வேரியன்ட் லான்ச் பண்ணாங்க. இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 4GB 6GB தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா RAM ரோமே பார்த்தீங்கன்னா 64 128GB அப்படின்ற 2 வேரியன்ட் லான்ச் பண்றாங்க. மெமரி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னா 2+1 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சோ இது எல்லாமே சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் ஓகே டீசென்ட்டா இருந்துச்சு, கேமிங்கும் டீசென்ட்டா இருந்துச்சு. சோ கேம் விளையாடுறப்ப ஹீட் ஆச்சு அப்படின்னா கிராஃபிக் கூலிங் அது இதுன்னு கொடுத்துருக்காங்களா. நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ண அப்படின்னா அதுல கூட எப்படி இருக்குன்றத கவர் பண்றேன். XOS 10 மேல Android 11 கொடுத்துருக்காங்க. XOS 6 7க்கு அப்புறம் 8 9 காணோம், டைரக்டா 10க்கு தவிட்டாங்க, என்னன்னு தெரியல. ஆனா OSல அந்த UIல லைட்டா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நிறைய ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸ்ல அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நிறைய ப்ளோட்வாஸ் இருக்கு, சில ஆப்புக்குள்ள போனாலே ஆட புஷ் பண்ற மாதிரி தோணுது. ஸோ அண்ட் ஆல்சோ அப்டேட் என்ன பண்றாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. Infinix யூசர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கடைசியா உங்களுக்கு எப்போ அப்டேட் வந்துச்சுன்றத சொல்லுங்க, நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஃபைனலா பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்குள்ளரவே தராங்க. பேட்டரி வந்து செம்மையா நிக்கும் இருக்காங்க. நான் இப்போதைக்கு ஒரு நாள் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல ஓகே குட், நல்லா ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் ஆகுது. ஓகே ஏதாவது பஞ்சாயத்து இருக்குன்றத ரிவ்யூல பேசலாம். சரி, இந்த ஃப்ரீ ஃபயர் எடிஷன் பத்தி சொல்றா, எனக்கு கியூரியஸா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. 6GB 64GB இன்டர்னல்ல இந்த மாதிரி நீங்க தனியா வாங்கலாம். 8GB 128GB இன்டர்னல் வேரியன்ட் ஃப்ரீ ஃபயர் எடிஷன் சொல்லி தனியா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்கன்னா பாக்ஸ் டிஃபரெண்ட், உள்ள அந்த போனுக்கு அடியில் வைக்கிற பேப்பர் அண்ட் கேஸ், மிச்சபடி போனுக்குள்ள ஃப்ரீ ஃபயரை இன்ஸ்டால் பண்ணி கூட கொடுக்கல. எந்த மாதிரியும் ரெண்டு போனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்காது. அந்த ஸ்டோரேஜ் வேரியன்ட் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இந்த மாதிரி நாங்களும் ஃப்ரீ ஃபயர் எடிஷன் லான்ச் பண்ணிருக்கோம் இருக்காங்க. நோட் 11க்கும் நோட் 11Sக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா நோட் 11ல AMOLED ஸ்கிரீன் கொடுத்திருப்பாங்க. 6.5 இன்ச் தான், இங்க 6.95 இன்ச் கொடுத்திருப்பாங்க. ஆனா இங்க 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட், LCD தான். உங்களுக்கு AMOLED வேணும் அப்படின்னா போலாம், இருந்தாலும்
ஒரு மீடியம் குவாலிட்டி ஓகேப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் AMOLED டிஸ்பிளேயோட குவாலிட்டி இருக்கு. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு இங்க G96 இருக்கும், இங்க G88 இருக்கும். லைட்டா பர்ஃபார்மன்ஸ் டிராப் ஆகிற மாதிரி இருந்தாலும் டிசைன் மாறும். டிசைன் வந்து கொஞ்சம் அந்த ஃபிளாட்டான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பர்சனலி Note 11s விட Note 11ல எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த கிரேடியன்ட் டிசைன் அப்படின்றது நல்ல பலபலன்னு பார்க்க அழகா தெரியுது. ஒரு பிரீமியம் குவாலிட்டி மொபைல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டிசைன் பண்ணது லுக்கிங் குட். அண்ட் ஒரே வேரியன்ட் தான் 4GB 64GB அப்படின்ற ஒரே வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. யூசுவலா இந்த செக்மெண்ட்ல இருக்க நிறைய மொபைல் பாத்தீங்கன்னா ஸ்பெக் வந்து கொஞ்சம் கம்மியா கொடுப்பாங்க, பிரைசிங் அதிகமா இருக்கும். G31 ரீசெண்டா வந்துச்சுல, அதை கூட சொல்லலாம். ஸோ இங்க AMOLED இருந்தாலும் 12,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா இன்ட்ரோடியூசிங் ஆஃபர் இப்போதைக்கு 12,000 ரூபாய்க்கு விற்கிறாங்களா, மேபி பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணிட்டு திருப்பி ஆஃபர் அப்படின்னு சொல்லி அதே பிரைஸ்க்கும் கொண்டு வரலாம். அதே மாதிரி 11s பாத்தீங்க அப்படின்னா 6GB வேரியன்ட் வந்து 13,000 ரூபாய், 8GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய். 15,000 ரூபாய்க்குள்ள 8GB 128GB இன்டர்னல், G96, அதே மாதிரி ஒரு பெரிய டிஸ்பிளே, நல்ல பேட்டரி, எல்லாமே ஓரளவு பாத்தீங்க அப்படின்னா நல்ல காம்படிட்டிவா ட்ரை பண்ணிருக்காங்க. அதை தான் சொல்றேன். ரெட்மி வேணா, ரியல்மி வேணா, எனக்கு போர் அடிக்குது, கொஞ்சம் டிஃபரெண்டா நான் ட்ரை பண்றேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஸ்பெக்ல ஓரளவு ஒர்த்தான பிரைஸுக்கு லான்ச் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இதனால ரிவ்யூ பண்ணிட்டு எந்த அளவுக்கு ஒர்த்து என்னன்றத ஒரு கம்பேரிசனோட பாப்போமா அப்படின்னு கேளுங்க. நிறைய பேர் கேட்டீங்க, உண்மையாவே ஒர்த்தா இருந்துச்சு அப்படின்னா நானும் ரிவ்யூ போறதுக்கு ட்ரை பண்றேன். அண்ட் இந்த டைம் கிவ் அவே இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கிடையாது, உங்களை சார்ந்த யாரோ ஒருத்தருக்காக இந்த கிவ் அவேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. அது உங்க அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், பக்கத்து வீட்டில் படிக்கிற ஏதாவது ஒரு குழந்தையா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஸோ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே 3 மரக்கன்று நடணும். நடுறதை கண்டிப்பா வீடியோ எடுக்கணும். அந்த வீடியோல என்னைக்கு நட்டீங்க அப்படின்ற டேட் சொல்லியிருக்கணும். உங்களோட பேர் என்ன, எந்த ஊர், யாருக்காக இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்றீங்க, அதுக்கான குட் ரீசன், இது எல்லாத்தையும் அந்த வீடியோல சொல்லி அந்த வீடியோ உங்க சோஷியல் மீடியா ஏதாவது ஒன்றுல போஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு சோஷியல் மீடியால என்னையும் டேக் பண்ணுங்க. அதில் ரேண்டமா 3 பேரை சூஸ் பண்ணி இந்த போனை அவங்களுக்காக உங்களை நான் தந்துடுவேன். அதுக்கப்புறம் அவங்களோட ஹாப்பினஸ் தான் நீங்க பாத்துக்கோங்க. இந்த கிவ் அவே ரிசல்ட் பாத்தீங்கன்னா இந்த மாசத்தோட கடைசி டிசம்பர் 31ஆம் தேதி நம்மளோட ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணுவோம். அங்க யார் ஜெயிச்சாங்க அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.